இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இட் இஸ் நாட் ஐ பட் ஜீசஸ் ஹூ லிவ்ஸ் இன் மீ. வசனம் கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இங்கே நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பழைய அடையாளத்தின் முடிவு. அது நம்ம உடல் மரணம் கிடையாது. பாவத்தால், சுய வாழ்வால், பயத்தால், உலக முறைப்படி வாழ்ந்த பழைய மனிதனாகிய நான் மரித்து விட்டேன் என்பதே பொருள். ரோமர் 6:6 கிறிஸ்துவோடு நாம் சிலுவையில் மரித்தோம் என்று பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பழைய மனிதன் முடிவுக்கு வந்தான். ஆதாமிலிருந்து அந்த அடையாளம் இல்லையா, ஆதாம் மூலமாய் பாவம் உலகத்தில் வந்தது. அதனால் ஒரு பெரிய செப்பரேஷன் வந்துச்சு பாருங்கள், நமக்கும் கடவுளுக்கும். அப்போ பாருங்கள், அதுதான் முடிவுக்கு வந்துச்சு இல்லையா. அந்த அடையாளம் முடிவு அடைந்து விட்டது. கிறிஸ்துவில் நாம் புதிய மனிதர்களாக இருக்கிறோம். அப்போது இனி நம்ம பாவத்தின் அடிமைகள் அல்ல. பழைய வாழ்க்கை நம்மை ஆள முடியாது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டுள்ளோம். அவருடைய மகிமையால் மறைக்கப்பட்டவர்கள். நாம் கிறிஸ்து இருக்க இடத்துல இருக்க வேண்டும். அதனால்தான் அவருடைய மகிமையால் மறைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்குள் மறைக்கப்பட்டு சுயத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கும் பொழுது நம் வாழ்வில் கிறிஸ்து பெருகி வளர்கிறார். நம் எண்ணங்களையும் நம்மளுடைய கவனத்தையும் அவர் மீதாக செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நம்ம பாவ இயல்பும் மரித்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 5:14-15 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் அன்பு நம்மை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. அவர் அனைவருக்காக மரித்து அனைவரும் அவரோடு சேர்ந்து மரித்தவர்களே. அப்போ நம்ம அனைவருக்காக அவர் மரித்தார். இனி வாழ்கிறது நமக்காக இல்லை, கிறிஸ்துவுக்காக இல்லையா. ஏன்னா அவர் தான் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நமக்குள்ளாக வாழ்கிறார். அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும் பாருங்கள். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு உணர்வில் இருக்கணும் பாருங்கள். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்போ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எனக்கு நோவா நினைவு வருது பாருங்கள். நோவா பாருங்கள், இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்குது. அவனும் அவன் குடும்பமும் தெரிந்து கொள்ளப்பட்ட விலங்குகளும் அவனோட பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாருங்கள். வெளியில் அழிவு, ஆனால் உள்ளே அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. உலகம் நியாய தீர்ப்பில் அழிந்து கொண்டு இருக்குது, ஆனால் நோவாவுக்கோ கிருபையில் இருக்கிறான். அது ஒரு பாதுகாப்பில் இருக்கிறான் பாங்க. இன்றைக்கு நாமும் கூட நாம் அவருக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நோவா பேழைக்குள் போன போது பாருங்கள், பழைய உலகம் முடிந்தது, பழைய வாழ்க்கையும் முடிந்தது, புதிய ஆர்வம் தொடங்கியது. அதே போல தான் அந்த கொலோசியர் 3:3 பாருங்கள், நம்ம பழைய பாவ மனிதன் அவனுடைய கிரியையின் மூலமாய் வருகிற அந்த மரணங்கள்லாம் முடிவுக்கு உண்டானது. புதிய வாழ்க்கை தேவனுக்குள் தொடங்கியதாக இருக்கிறது பாருங்கள். மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யார் நம்மளை பற்றி எது சொன்னாலும் அது நடக்காது. எந்த தோல்வி வந்தாலும் நம்ம வாழ்க்கை அழியாது. ஏன்னா பயம் வந்தாலும் நம்ம வாழ்க்கை தேவனுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது பாருங்கள். மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. எந்த தோல்விகள் வந்தாலும், எந்த பிரச்சனை போராட்டங்கள் மத்தியிலும் பாருங்கள், நம்ம ஒன்றும் விசுவாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டுள்ளது. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். நான் தேவனுக்குரிய காரியங்கள் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், நான் அதை தியானித்து கொண்டிருக்கிறேன், அதை பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுக்குள்ளாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் வருகிற காரியம் எதுவும் என்னை மேற்கொள்ளாது. நான் தாழ்வாக உணர்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்குள் உயர்வாக இருக்குது இல்லை. மனிதர்கள் புறக்கணித்தாலும் தேவன் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். என் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் என்னுடைய உண்மையான வாழ்க்கை பாதிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் நான் மரித்தேன், ஆனால் என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலவேளையில் நினைத்தது போல் ஆண்டவரே, அப்பா நீர் எனக்குள்ளாகப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நான் இல்லைப்பா, நீங்களே என்னில் வாழ்கின்றீர்.
என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகம் கலங்கினாலும் சூழ்நிலைகள் வெள்ளம் போல வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கை தேவனுக்குள் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டுள்ளது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.